அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை உங்களை வரவேற்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு கொள்கை சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பு நம்ம சொல்லி முடிக்க முடியாது. அவங்களுடைய சிறப்புகள் அல்லாஹ் பல விஷயங்களை வர்ணிச்சிருக்கிறான். அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு போனாங்க. இந்த மெஹராஜுடைய சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு. அந்த விஷயங்களை நாமளும் நம்பிக்கை கொள்ளணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வல் மிஅராஜு ஹக்குன் வகது உசிர பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிஜ பிஸ்ஸஹீஹி في بقالة إلى السماء ثم إلى حيث يشاء الله من العلاء وأكرمه الله بما شاء وأوحى إليه ما أوحى ما كذب فؤاد ما رأى فصلى الله عليه وسلم في آخرة الأولى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜ் என்னும் ஆகாய பயணம் சென்று உண்மையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவில் தான் அழைத்து செல்லப்பட்டது. அவர்களது உடலும் விழித்த நிலையில் வானத்திற்கு அவர்கள் ஏற்றப்பட்டார்கள். பிறகு அங்கிருந்து உயரத்தில் அல்லாஹ் நாடிய அளவு வரை அழைத்து செல்லப்பட்டார்கள். அல்லாஹ் தன் நாடியதை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தினான். அவன் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய செய்திகள் எல்லாம் வஹீயின் மூலம் அறிவித்தான். அவர்களது உள்ளம் தான் பார்வையை பார்த்தவற்றில் பொய்யுரைக்கவும் இல்லை. பார்க்க இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் தன் சிறப்புக்குரிய அருளை வெற்றியை அவர்களுக்கு வழங்கட்டும். அல்லாஹ்வுடைய அருளை அடுத்ததா பாருங்க. மெஹராஜுடைய பயணம் நடந்தது எல்லா விஷயங்களுமே நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்பிக்கை கொள்ளணும். அந்த விஷயங்களை தெரியறதுக்கு உண்டான முயற்சிகள்ல என்ன செய்யணும், நம்ம ஈடுபடணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கௌதர் நீர் தடாகம் வல்ஹவுது அல்லதி அக்ரமுல்லாஹு தஆலா பிஹி ஐசாசன் இலி உம்மத்தி ஹக்குன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டாவது சிறப்பு என்னன்னு சொன்னால், கௌதரில் நீர் தடாகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்தை இறைச்சிப்பதற்காக அல்லாஹ் வழங்கிய நீர் தடாகம் உண்மையாகவும் நம்பிக்கை கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கியாமத்துடைய நாளில் மூன்றாவதா பரிந்துரை அல்லாஹ் சங்கையானதா சிறப்புக்குள்ள கொடுத்துருக்கிறான். ஷஃபாஅத்துன் ஹக்குன் ஷஃபாஅத்து அல்லதி இத்தஹ்ரஹா லஹும் ஹக்குன் கமா ருவிய ஃபில் அஹ்பாரி. மறுமையில் தனது உம்மத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்திரப்படுத்தி கொண்ட ஷஃபாஅத் பரிந்துரை உண்மையாகும். ஏனெனில் இவ்வாறு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையினால எல்லா உம்மத்தாருக்கு மத்தியில் என்னுடைய உம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சரிதால விழுவாங்க. அல்லாஹ் கேட்பா, இர்ஃபா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உடைய தலையை உயர்த்துங்க, இஸ்ஃபா நீங்கள் ஷிஃபாறு செய்யுங்க, வஷ்ஃபாஅத்து உங்களுடைய ஷஃபாஅத் என்னங்க ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் அவனுடைய அருகலை இந்த மாதிரியான ஒரு உம்மத்தில் அந்த மாதிரியான நபியுடைய உம்மத்தார்கள் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறான். அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும், அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் பிரியம் அதிகப்படுத்தணும். அவங்க மேலே ஸலவாத் அதிகமாக ஓதணும். நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஒவ்வொரு சுன்னத்துகளிலும் பல முஅஜிஸாக்களை, பல அற்புதங்களை, பல அருள்களை, பல ரஹ்மத்துகளை எல்லாம் வச்சிருக்கிறான். இப்போது ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலவு அஜ்ருமியத ஷஹீதின். ஃபித்னா ஃபசாதான காலகட்டத்தில் யார் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்களோ, உயிர்ப்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஃபலஹு அஜ்ரு மியத ஷஹீத், 100 ஷஹீதுடைய அந்தஸ்து, 100 ஷஹீதுடைய நன்மை, 100 ஷஹீதுடைய தரஜாக்கள் அவங்களுக்கு கிடைக்கிது. அல்லாஹ்வுடைய அருளை அப்படிப்பட்ட மக்களாக அந்த விஷயங்களை அறிஞ்சு செயல்படக்கூடிய அனைவரையும், அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம்மையும்
அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மையும், கேட்கக்கூடிய நம்மையும், பேசக்கூடிய என்னையும், பார்க்கக்கூடிய இன்னும் கேட்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணி வைங்க. அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுகளுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாகவும், அவங்க தெரிஞ்சு கொண்டு அமல் செய்யறதுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அமல் செய்ய